கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரம் 6 வசனத்தின் பின்பாகம். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாக கொடுப்பேன். வேதத்தில் உள்ள தலை சிறந்த ஆசீர்வாதங்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறவர்களுக்கே கிடைக்கின்றன. கர்த்தர் தாகமுள்ளவர்களை தன்னண்டை வரும்படி அழைக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆன்மீக காரியங்களிலும் நீங்கள் தாகமாயிருந்தால் கர்த்தர் உங்களுடைய தாகத்தை தீர்த்தருள்வார். சரீரத்திற்குரிய தாகம் உண்டு, பாவ சந்தோஷங்களின் மேலுள்ள தாகமும் உண்டு. அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களின் மேலுள்ள தாகமும் உண்டு. இன்றைக்கு ஏனோ ஜனங்கள் உலக பிரகாரமான பணத்துக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் தாகத்தோடு அலைந்து திரிகிறார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் அது அவர்களை திருப்திப்படுத்துவதில்லை. வாலிப சகோதர சகோதரிகள் இச்சைகள் மேல் தாகம் கொண்டு விபச்சாரத்திற்குள்ளும் வேசித்தனத்திற்குள்ளும் விழுவதுடன் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகி விடுகிறார்கள். மனிதனுடைய உள்ளம் தாகம் நிறைந்த உள்ளம். ஆன்மீக தாகத்தின் மேன்மை தெரியாதவர்கள் பாவ தாகங்களை தேடி அலைந்து சீர்கெட்டு போகிறார்கள். ஆனால் தாவீது ராஜாவினுடைய தாகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாகத்தோடு சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தாகமுள்ள உங்களை கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புகிறார். தாகமுள்ளவர்களை நோக்கி தான் பரலோக நதி விரைந்து வருகிறது. அவருடைய ஆன்மீக தாகத்தை எல்லாம் தீர்த்து நிவர்த்தி செய்கிறது. அப்படிப்பட்ட தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் உலகத்துக்காக ஓடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு வருவீர்களா? பரலோகத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீருள்ள நதியாகிய பரிசுத்த ஆவியானவரையும் தேவ பிரசன்னத்தையும் தாகத்துடனும் வாஞ்சையுடனும் கேட்பீர்களா? தாகமுள்ள ஒவ்வொரு பாத்திரத்தை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் தருவேன் என்று சொன்னீங்களே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியின் வல்லமையால் நிரப்புங்க. ஆவியின் வரங்களை தாருங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.